Jazzy Aroma. Hello friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறது Cooku with Comali Ashwin செஞ்ச மட்டன் ஸ்டூ தான். இது ஒரு கேரளா ஸ்பெஷல் ரெசிபி தான். கண்டிப்பா எல்லாரும் செஞ்சு பாருங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது எப்படி செய்யலாம்ங்கறத வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கிலோ மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 1 கிலோ மட்டன் எடுத்ததுக்கு ரீசன் வந்து சைக்கிளா மேம் செஞ்ச மட்டன் புளிக்குழம்பு செய்யிறதுக்காக ஒரே டைத்துல 2 ரெசிபி செஞ்சலாமேன்னு தான். அதுக்காக தான் 1 கிலோ மட்டனை வாஷ் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ குக்கர்ல இந்த 1 கிலோ மட்டனையும் போட்டுருங்க. போட்டுட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடிட்டு அடுப்பில் ஏற்றிட்டு அடுப்பை பற்ற வச்சுருங்க. ஒரு விசில் வச்சுட்டு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வைங்க, இல்லைனா ஒரு 4 விசில்னாலும் வைங்க. உங்களுக்கு மட்டன் எந்த அளவுக்கு வேகுமோ அந்த பக்குவத்தில் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 3/4 பதம் வெந்தால் போதும், முழுசும் வேக வேண்டாம். இப்போ நம்ம வந்து மட்டன் ஸ்டூ செய்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேனை வைங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கேரளா ரெசிபிங்கிறதால தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் வந்து 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், அப்புறம் ஒரு கல்பாசி, அப்புறம் அன்னாசி பூ, கொஞ்சம் போல் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், ஒரு பிரிஞ்சலையும் எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் தாளிக்க சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து செஞ்சால் தான் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ வந்து ஒரு பல்லரியை வந்து நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாவை நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. 1 நிமிஷம் வதக்குனா போதும். இந்த வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது, கலரும் மாறக்கூடாது. ஸ்டூவை பொறுத்த வரைக்கும் வெள்ளை கலர்லேயே தான் அந்த வெங்காயம் இருக்கணும். அதனால் பளபளப்பாக 1 நிமிஷம் வதங்கினா போதும். இந்த வீடியோ பார்க்குற யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கும் புது புது வீடியோக்கள் போடணுங்கிற ஒரு ஆர்வமும் இருக்கும். நீங்கள் எங்களை என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வந்து வெங்காயம் வந்து பளபளப்பாக வதங்கியாச்சு. அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம், இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதும். சேர்த்துட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற பூண்டும் நீளமாக நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம், எல்லாம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு லேசாக வதக்கிக்கோங்க. இது வதங்குற டயத்தில் நம்மளுக்கு வெங்காயமும் கருத்தக்கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டூவை பொறுத்த வரைக்கும் உருளைக்கிழங்கு சேர்த்தா நல்லா இருக்குங்கிறதால நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு தோலை சீவி நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். அதோட 1/2 துண்டு கேரட்டையும் நறுக்கி எடுத்து சேர்த்துருக்கேன். கருக்காமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன். இப்போ அதையும் எடுத்துட்டு வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. உருளைக்கிழங்கு கேரட் உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா வெறும் மட்டன் போட்டு ஸ்டூ மட்டுமே நீங்கள் பண்ணலாம். ஆனால் உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணோன்னா டேஸ்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மட்டனுடைய கவிச்செல்லாம் இல்லாமல் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து 2வது தேங்காய் பால் எடுத்து ஊற்றிட்டு இந்த உருளைக்கிழங்கு கேரட்டே வேக விடலாம். நான் வந்து 1/2 முறி தேங்காவை எடுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு முதல்ல எடுத்த பால் வந்து 1 கப் பால் தேங்காய் பால், கெட்டி தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டு மீதி வந்து தண்ணியை ஊற்றி எடுத்த பால் தான் இந்த 2வது தேங்காய் பால். இதைத்தான் இப்போ சேர்த்துருக்கோம். லேசாக கொதி வந்ததுக்கு அப்புறம் மூடி வச்சுட்டு சிம் பண்ணிவிட்டு அந்த உருளைக்கிழங்கு பாதி அளவுக்கு வேக விடுங்க. பாதி அளவுக்கு உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மட்டனை வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து நான் ஒரு 1/4 கிலோலேருந்து 300 கிராம் அளவுக்கு மட்டனை வந்து கொஞ்சம் வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து இப்போ சேர்த்துக்கலாம். மீதி மட்டன் வந்து நான் சைக்கிளா மேம் செஞ்ச புளிக்குழம்புக்காக வச்சுருக்கிறேன். அதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோக்கு அப்லோட் பண்ணுறேன். அதையும் பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ வந்து மட்டனை சேர்த்தாச்சு. மட்டன் சேர்த்துட்டு மட்டன் வேக வச்ச தண்ணியும் கொஞ்சம் சேர்த்தே ஆகணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்தோங்கிறதால பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை வச்சு மூடிடுங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அதனால் ஒரு மூடியை வச்சு மூடிட்டு சிம் பண்ணிவிட்டு நல்லா அந்த மட்டனும் உருளைக்கிழங்கும் நல்லா ஒன்று சேர்ந்து அந்த தேங்காய் பாலில் ஜூஸியாக இறங்குற மாதிரி நல்லா வேக விடுங்க. நல்லா முழுசாக வெந்துடணும். ஏன்னா மட்டனும் நம்ம 3/4 பதம் தான் வேக வச்சுருப்போம் இல்லையா, அதனால் நல்லா முழுசாக வேகணும். இப்போ உருளைக்கிழங்கு வெந்துருச்சாங்கிறத நம்ம பார்த்துடலாம். ரொம்ப சுடுது, அதனால் தண்ணியில் கையை வச்சுட்டே வச்சு பாருங்கள். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து நம்ம வந்து ஸ்டூ வந்து நம்மளுக்கு தண்ணியாக இருக்குன்னு நினச்சோன்னா ஒரு 4 உருளைக்கிழங்கு மட்டும் தனியாக எடுத்துகிட்டு மசிச்சுட்டு இந்த ஸ்டூவோட மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அதையும் தாண்டி இன்னும் கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா அரிசி மாவு கூட 1 ஸ்பூன் தண்ணியில் கலந்துட்டுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு கிடைக்கிற பதமே எனக்கு போதுமானது. எனக்கு வந்து கொஞ்சம் மீடியம் தண்ணியாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும், அதனால் இதே ஓகே தான். இப்போ நம்மளுடைய மட்டனும் எந்த அளவுக்கு வெந்திருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஒரு மட்டன் எடுத்துக்கோங்க. ரொம்ப சுடுது, அதனால் தண்ணியில் கையை வச்சு முக்கிட்டே பிச்சு பாருங்கள். இப்போ பிச்சு பாருங்கள், நல்லா பூவாட்டம் வெந்திருக்கு பார்த்தீங்களா, இதுதான் சரியான பதம். இந்த அளவுக்கு மட்டன் வந்து முழுசாக நல்லா வெந்திருக்கணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மசிச்சு வச்சோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதையும் இப்போ இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி விடுங்க. நல்லா கொதி விட்டோன்னா லேசாக ஒரு மாதிரி அந்த பதம் வந்து கொஞ்சம் கெட்டி பதமாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்தாலே போதும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சாச்சு. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து முதல் பால் எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, கெட்டி தேங்காய் பால், அது வந்து ஒரு அரை கப்லேருந்து 1 கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துக்கிட்டேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, தேங்காய் பால் சேர்க்கும் போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம், அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிகிட்டே சேர்த்துக்கோங்க, இல்லைனா திரிஞ்சு போயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு புளிப்புத்தன்மை தேவைன்னா லேசாக வினிகரோ இல்லை லெமன் ஜூஸோ சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்கிறதால நான் இதோட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இதை தாண்டி வந்து காரம் தேவைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணலை, உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கருவேப்பிலையை லேசாக தூவிக்கலாம். கேரளா டிஷ்னாலே கருவேப்பிலை தான் தூவணும், கொத்தமல்லி புதினா வந்து இந்த ஸ்டூவுக்கு வந்து தேவையில்லை. இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை சுற்றி ஊற்றிட்டோன்னா நம்மளுடைய மட்டன் ஸ்டூ வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து தயிர், கிரம்பிள் தயிர்னு ஒரு டிஷ் வந்து இந்த பட்டர் முறுக்கு, டவுன் பஸ் பட்டர் முறுக்கை வச்சு அஸ்வின் செஞ்சாங்க இல்லையா, அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் பட்டர் முறுக்கை வந்து மிக்சியில் கொஞ்சம் போல் எடுத்து போட்டு கிரம்பிள் மாதிரி நான் திருக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. தயிர் வந்து நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அந்த தயிரை வந்து நல்லா இந்த விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா திரிதிரியாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தான டெக்ஸ்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். பட்டர் முறுக்குலேயே உப்பு ஜீரகம் எல்லாம் சேர்ந்துருக்கதால கொஞ்சம் போல் தயிருக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஜீரகத்தூளோ சில்லி பவுடரோ சேர்க்கணும்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் எதுவுமே சேர்க்கலை. இப்போ வந்து நம்ம கிரம்பிள் பண்ணி வச்ச இந்த பட்டர் முறுக்கை வந்து கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகம் சேர்த்தோன்னா ரொம்ப கெட்டியாயிரும், கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மீதி வந்து நம்ம டெக்கரேஷனுக்கு வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த கிரம்பிள் தயிர் வந்து, அதாவது முக் தயிர், சாண்டி மாஸ்டர் சொன்ன முக் தயிர் வந்து எப்படி செய்யலாங்கிறத, எப்படி வந்து நம்ம சர்வ் பண்ணலாங்கிறதையும் பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன், மினி கண்ணாடி கிளாஸ் எடுத்திருக்கிறேன். அதில் வந்து இந்த தயிரை வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம பட்டர் முறுக்கு மிக்ஸ் பண்ண தயிரை சேர்த்துட்டு டாப்பிங்க்கு வந்து இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணி வச்ச இந்த முறுக்கை வந்து சேர்த்துக்கோங்க. இதை சாப்பிட்டு பார்த்தா உண்மையிலே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ வந்து நம்மளுடைய மட்டன் ஸ்டூ வந்து ரெடி ஆயிருச்சு இல்லையா, இதை நான் எப்படி சர்வ் பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு வாழை இலையை வச்சுருக்கேன். வாழை இலையை வந்து டேபிள் மேலே வச்சுட்டு நான் வந்து இது வந்து புட்டோட சர்வ் பண்ண போகிறேன். அரிசி புட்டோட தான் சர்வ் பண்ண போகிறேன். அரிசி புட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச கிரம்பிள் தயிர், அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்ச மட்டன் ஸ்டூ, இது எல்லாத்தையும் வச்சு நான் சர்வ் பண்ண போகிறேன். புட்டோடையும் இது சூப்பராக இருக்குது. நீங்கள் சூடான சாதம் இல்லை சப்பாத்தி எதுக்குனாலும் நீங்கள் சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். இந்த மட்டன் ஸ்டூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்க வரேன். பாய் அண்ட் தேங்க்யூ.